காலபூச ராசிக்கு 12ஆம் ராசி ஆகிய மீன ராசியை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ராசிங்க, ஞானவான் ராசின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனை முழுமையாக குருஸ்தானத்தில் வச்சு பார்க்கணும், அந்த மீன ராசிக்காரங்க தானே பார்க்கணும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, மீன ராசிக்கு இப்போ 7 நடந்து கொண்டு இருப்பாங்க. என்ன 7 நடந்தாலும் அந்த ராசி எதுவுமே பண்ண முடியாதுங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, எல்லாமே 7 போகுது, உங்களுக்கு 7 வருஷத்துக்கு டைம் சரி இருக்காது, ஒன்றும் பயப்பட வேணாம். நான் போகிற மாதிரிங்க, நானே மீனராசிக்காரன் தான், ஓகேங்களா? நானே பயப்படுறதில்லை, ஓகேங்களா? மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் டைரெக்டாக போயிட்டு இருக்கு, எனக்கு சனி தசை போயிட்டு இருக்கு. இதே நேரத்தில் எனக்கு 12 சனி இருக்கு. நான் எதை பற்றியுமே பயப்படுறதில்ல. பயந்தீங்கன்னா இந்த 7 சனி உங்களை வச்சு செஞ்சுட்டு போயிடும். பயப்படாமல் தைரியமாக இருந்தீங்கன்னா இந்த 7 சொன்னு உங்களை எதுவுமே செய்யாது, ஓகேங்களா? உண்மையிலே இந்த ராசிக்காரங்க மிகப்பெரிய ஜாம்பவானுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையிலே அந்த ராசிக்காரனுடைய அறிவு குரு அதிபதி அந்த ராசிக்கு. அதனால எப்படியாப்பட்ட ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, நழுவுற மீன்ல தழுவுற மீன் சொல்லியிருக்காங்க மீனராசிக்காரங்களை. அதை பற்றி கெக்காரதை கொண்டு பயப்படாதீங்க. எப்படியாப்பட்ட இடமா இருந்தாலும் இயல்பாகவே ஞானம் தன் மூலையில வேலை செய்யும். அந்த இடத்துல நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த மீனராசிக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும். நியாயமான ராசிக்காரங்க, யாரும் ஏமாற்ற மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. எந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளவு கூலி தேவையோ அந்த கூலியை எடுத்துட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை கொடுத்துட்டு வர்ற ஒரு ராசிக்காரங்க. அவங்களுக்கு எப்படியாப்பட்ட 7 அந்த 7 அவங்க தப்பிச்சிருவாங்க. அதை பற்றி பயப்படவே வேணாம். என்ன ஒரு வாதம் கேட்டிங்கன்னா, சனி எக்காரத்தை கொண்டு கெட்டக்கூடாது. இங்கே இதில் தான் +-2 இருக்கு. காரணம் கேட்டிங்கன்னா, அங்கே பிறக்கும்போது 7 சனி நடக்கும்போது, அங்கே 7 நடக்கும்போது சனி திசையிலையோ சனியோட வேற ஒரு கிரகம் சனியுடைய நட்சத்திரத்தில் நின்னாலோ இல்லை வேற எந்த திசையில சனி புத்தி வந்துட்டாலோ அந்த காலகட்டங்களில் கடுமையான தொல்லைகளாக இருக்கும், கடுமையான கஷ்டங்களாக இருக்கும். அந்த நேரங்களில் கரெக்டான ஒரு நிதானமாக ஒரு முடிவுகளை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. காரணம் கேட்டால், அந்த இடத்துல தண்ணி அடிக்கிறவங்க, கடன் வாங்குறவங்க, இந்த மாதிரி இடத்துல கரெக்டாக எதையுமே வாங்கக்கூடாது. வாங்கிக்கிட்டீங்கன்னா உள்ளே போய் சிக்கிப்பீங்க. அதேமாதிரி அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி இடத்தெல்லாம் சிக்கக்கூடாது. இதில் கரெக்டாக இருக்கணும். இந்த மீனராசிக்காரங்க தசாப்திகள் முடிகிற வரைக்கும், இல்லைன்னா ஒரு 7 நாட்டு சனி 3 சுத்துல ஒரு சுத்து தாண்டிக்கிற வரைக்கும் கடுமையான சோதனை இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருந்துட்டுனா நம்மளோட உடம்புக்கு வியாதி வந்துடும். இரவு நேரங்கள் பயணங்கள்ல ரொம்ப அதிகரிக்கும். நம்மளுக்கு வீட்டோட சுப செலவுகள் அதிகமாயிடும். 2வது உடம்புல பார்ட்டுகள் எலும்புல பிரச்சனைகள் வந்துடும். 2வது நடக்க முடியாது, பாதங்கள்லாம் எரிச்சல் கிளம்பிடும், கால் வலி கிளம்பிடும், முட்டி வலி கிளம்பிடும். எப்படி சம்பாதிக்க போவீங்க? அதனால பிரச்சனைகள் ரொம்ப அதிகரிக்கும். அதனால கவனமாக மீனராசி செல்லுங்க. நான் இந்த வீடியோ போட்டது யாருக்கு ஆறு வாங்கணும் கலர் வாங்கணும்னு போட்டாங்க, அதெல்லாம் கலந்து தான் போடுறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 4ஆம் இடம் புதனாக வரக்கூடியது, 4-7 கூடியவன் புதன். இந்த புதன் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நடந்து கொண்டிருக்கு. இந்த மார்ச் மாதத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் புதன் ராகு இது பார்த்தீங்கன்னா லக்னத்திலே இருக்கு. இந்த லக்னத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகங்க. எப்படிங்க அப்படின்னு கேட்பீங்க. 4-7ஆம் அதிபதி இங்க நீச்சமாயிடும், மீனராசியில் நீச்சமாயிடும். மீனராசியோ மீன லக்னமோ அங்க நீச்சமாயிடும். பார்த்தீங்கன்னா அங்க சுக்கிரன் உச்சமா இருக்கான். அங்க உச்சம் ஆயிட்டானாலே நீச்ச பங்க ராஜயோகம் அங்க வேலை பசிக்க ஆரம்பிச்சிடும். காரணம் கேட்டால், ரேவதி நட்சத்திரத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது நீச்ச பங்க ராஜயோகம் மாறிடும். காரணம் கேட்டால், புதன் திசையில சுக்கிர புத்தி கண்டிப்பாக அங்கே வரும்பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை இந்த இடத்துல ஏற்படுத்தும். கூட ராகு இருக்கான். ராகு 1க்கு அதை டபுள் ஆக்கி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கான். அதனால ஒன்றும் பயப்பட வேணாம். அந்த இடத்துல இப்போ போகக்கூடிய இந்த ஒரு மாசத்துக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகமானா இருக்கும். லக்னத்தில் யார் கேது இருக்கானோ அவன் எப்படியாச்சும் ஒரு மூலையை நம்பி சம்பாரிச்சிருவான். அது 4-7ஆம் அதிபதி லக்னத்தில் நீச்சமானதுனால, கூட 3-8ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறதுனால அவனுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துரும். அங்க ரேவதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரம் தவிர பாக்கி 2 நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த குழந்தை மிகப்பெரிய ஞானவான்றோம். இப்ப நடக்கக்கூடியதுல அவங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்துல போகக்கூடிய திசைகள் புதன் திசை நடந்தாலும் அவங்களுக்கு சூப்பரா இருக்கும் டைம். அவங்களுக்கு 7 ஒண்ணுமே பண்ணாது. ஒரு 17 வருஷமோ கூடிய புதன் தசை இப்போ வந்துருச்சுன்னா இந்த 7 நடக்கிற சனி நேரங்களில் அவங்களை இந்த சனி எதுவுமே பண்ணாது. 10-11 கூடியவே லக்னம் சும்மா தான் உட்காந்துருக்கணும். காரணம் கேட்டால், அங்கே இருக்கிற ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது நீச்சம் பங்க ராஜயோகம் அப்படியே பணமாக மாறிடும் எல்லாமே. அவனுக்கு யோக திசைகள் அங்கே அற்புதமாக வேலை செய்யும். யாரும் பயப்பட வேணாம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த 8.5 கோடி மக்களில் கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம் 40 லட்சம் மக்கள் இந்த மீனராசியில் தான் இருப்பாங்க. அதில் 20% பேருக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். பாக்கி 40% தன்னம்பிக்கையும், பெரிய பெரிய தொழிலதிபர்களும், பெரிய பெரிய பணக்காரங்க, ஐடி தொழில், எல்லா தொழிலும் இருப்பாங்க. அவங்கவுங்க ராஜயோகத்தை தான் இருப்பாங்க. அதனால யாரெல்லாம் முன்னேறி போறாங்களோ போயிட்டே இருங்க, எதை பத்தி பயப்படாங்க. நின்றுட்டீங்கன்னா கஷ்டம் இருக்குன்னு நின்றுட்டீங்கன்னா கஷ்டத்தை அனுபவிச்சே தீரணும். எதுவும் பண்ணாது, என்ன வேணா பண்ணா பார்த்துக்கலாம்
அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். காரணம் கேட்டால் சனி வந்து கஷ்டத்தை கொடுக்க தான் செய்வான். மந்தன் காரகன் அவன், எதுவுமே செய்யக்கூடிய சூழ்நிலை கிடையாது. அதனால இதை பற்றி பயப்படாதீங்க. நீங்கள் ஒரே ஒரு பரிகாரம், சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டே இருங்க. சனியோட சக்கரத்தில் மூலாதார சக்கரத்தில் அப்பப்போ ஒரு 10 நிமிஷம் தியான பயிற்சி பண்ணுங்க. உங்களுக்கு எந்த விஷயமும் நடக்காது. ஓகேங்களா? ஆஞ்சநேயர் கோயில் ப்ளஸ் பெருமாள் கோயில், இந்த கோயிலில் போயிட்டே இருங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகங்கள் கிடைக்கும். அதற்கு பிறகு நற்பான லற்று பார்த்தீங்கன்னா சந்திரன், சனி, கேது, சூரியன், இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நட்பு. LGLS கூட பார்த்தீங்கன்னா GLS, NHE, சனி லெட்டர் P, இவங்களாம் மிகப்பெரிய ஒரு நண்பர்கள் உங்களுக்கு. அது மாதிரி யோகத்தை ஏற்படுத்தும். இப்போ 4 7ஆம் அதிபதி பாதகாதிபதினு சொல்லுவாங்க மீன லக்கணத்துக்கு, மீன ராசிக்கு. அதில் என்னத்தங்க பாதகம் பண்ணிட போகுது? இங்கே பார்த்தீங்கன்னா திரைக்காணம்னு இருக்கு. ஆயுளுடைய காரகன் திரைக்காணத்தை கணிக்கிறது நம்மளோட மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா டிகிரியை வச்சு தான் கணிக்கணும். லக்னம் டிகிரி என்ன வாங்குதுன்னு பார்க்கணும். லக்ன டிகிரி 10 டிகிரியில் இருந்துச்சுன்னா அது முதல் திரைக்காணம், 20 டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னா 2ஆம் திரைக்காணம், 30 டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னா அது 3ஆம் திரைக்காணம். எந்த டிகிரியில் இருக்கோ அந்த டிகிரி தான் முதல் முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு 4ஆம் அதிபதி பாதகத்தை கொடுக்கும், 7ஆம் அதிபதி பாதகத்தை கொடுக்கும். எந்த மாதிரி பாதகத்தை கொடுக்கும்னா சின்ன சின்ன பாதகத்தை கொடுக்கும். 4ஆம் இடம்னா வீட்டோட சுகத்தை கெடுக்கலாம், இல்லை வீட்டில் தாயோட சுகத்தை கெடுக்கும், இல்லை தாயோட அன்பு கிடைக்காது, சொத்து சுகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் கொடுக்கும். அந்த அதிபதி நல்ல ஒரு உச்சத்துலையோ நல்ல பலமாயிட்டுனா அதை எதுவுமே பண்ணாது. 7ஆம் இடங்கிறது மனைவி. இந்த மனைவி பார்ட்னர்ஷிப்பு இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ண போகுது? மரணத்துக்கு நிகரான ஒரு சின்ன சின்ன பாதிப்பு தான் கொடுக்கும் தவிர அது நம்மளை கொல்லாது. ஏன்னா கொல்லக்கூடியவன் திரைக்காணாதிபதி தான் கொல்லணும். திரைக்காணத்தில் மொத்தம் 3 அம்சங்கள் இருக்கு. லக்னத்திற்கு 8ஆம் இடம், லக்னத்திற்கு 12ஆம் இடம், லக்னத்திற்கு 4ஆம் இடம். இந்த டிகிரி வர்றது தான் நம்மள ஆயுளுடைய பங்கத்தை பார்க்க முடியும். அதுக்கு இடையில நம்மளை யாருமே கொல்ல முடியாது. அதனால முன்னோக்கி பயணம் பண்ணி போயிட்டே இருங்க. நம்மளுடைய மீனராசி எதுவுமே செய்ய முடியாது. இந்த சனி எதுவுமே பண்ணாது. சனி கஷ்டங்களை கொடுக்கும், அதற்கு பிறகு மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும். சனியை ஜெயிக்கணும்னா நம்ம முன்னேறி போகணும். நம்மளோட உடலுக்கு தேவை யோகாசன பயிற்சி, தியான பயிற்சி. அதிகாலையில் 4 to 6க்குள்ள எந்திரிச்சிடணும். நம்மளை சனி எதுவுமே பண்ணாது. இந்த 4 to 6க்கு மேலே 7 8 மணிக்கு தூங்குறவங்க இந்த சனியால் ஏகப்பட்ட தொல்லையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா எலும்புகள்லாம் மஜ்ஜையெல்லாம் மசில்ஸ் பூரா அந்த இது இருக்காது, ட்ரை ஆகிடும், முட்டு வலிக்க ஆரம்பிடும், ரொம்ப நேரம் தூங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் யாருமே பயப்படாதீங்க. சனியை பார்த்து நல்லா எண்ணெய் வாங்கி நல்லா தேய்ச்சி குளிங்க, உடம்பு ஆரோக்கியமாக வச்சு காலை வாக்கிங் போங்க, தியான பயிற்சி பண்ணுங்கள், யோகா பயிற்சி பண்ணுங்கள். காலையில் அதிகாலையில் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த 7ஆம் சனி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா குரு. அந்த குரு இயல்பாகவே நமக்கு உடம்புல ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4க்கும் அதிபதி நம்ம குருநாதருடைய மீனராசிங்கிறதுனால அவங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்க இயல்பாகவே இருக்குது. அது இல்லாமல் நம்மளோட கேது 7ஆம் இடத்துலேருந்து லக்னத்தை பார்த்து விடுவார். அப்பவும் பார்த்தீங்கன்னா அற்புதமான யோகம். யாரெல்லாம் மீனராசி கேது பார்க்குறதோ குருவுக்கும் கேதுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. ஏனீங்கன்னா அந்த 2 ராசிகளும் சேர்ந்தாதான் மோட்சங்கள் கிடைக்கும். 12ஆம் இடத்துல கேது யாருக்கு இருந்தாலும், 12ஆம் இடத்த கேது யாரை பார்த்தாலும், குருவுக்கு நட்சத்திரம் கொடுத்தாலும், குருவோடைய தொடர்பு யாருக்கு ஏற்பட்டாலும் அந்த ராசிக்காரங்களுக்கு எப்போதும் மோட்ச ராசிக்காரங்க. அது 5ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்டாலும் 9ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்டாலும் கேது இல்லாமல் எந்த ஒரு இந்த உலகத்தில் தன் பூர்வீகத்தில் கூடிய யோகத்தை அனுபவக்கூடிய யோகம் கேதும் ப்ளஸ் குரு இது இருந்தால்தான் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும். அதனால யாரும் பயப்பட வேணாம். எல்லா யோகங்களும் இப்போ மீனராசிக்கு போய் கொண்டு இருக்கிறது. 20% இல்லை 15% மீனராசி கஷ்டப்பட தான் செய்வாங்க. பாக்கி 25-30% யோகத்தை அளிக்கும். அவங்களோட தசாபுத்திகள் சரியில்லைன்னா அந்த 7ஆம் சனி வரைக்கும் கொஞ்சம் சிரமங்களாக இருக்கும். அதை தவிர இந்த மீனராசிக்கு எதுவுமே செய்ய முடியாது. பயப்படாதீங்க. பயம் நீங்கினால் இந்த யோகத்தை அற்புதமாக ஏற்படுத்தும். கிரகங்கள் என்பது நம்மளுடைய மூளையில் இருக்கு. அந்த மூளையை செயல் பண்ணி தொழிலை கவனிங்க. அன்றாடு வேலைகளை பாருங்க. மீனராசிக்காரங்க எதை பற்றியும் பயப்பட வேணாம். நமக்கு 3 8 கூடியவன லக்னத்தில் உச்சமாயிட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 கூடியவன் சூரியன் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல சம்மந்தம். அதெல்லாம் ஒரு எந்த எதுவுமே பண்ணாது. இதெல்லாம் 30 நாளைக்கு நவரக்கூடிய கிரகம். அதனால எதுவுமே பயப்பட வேணாம். அதனால மீனராசிக்காரங்க அற்புதமான யோகத்தை நம்பி டெய்லி அன்றாடு பொழப்ப பாருங்க. மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். மாறவே மாறாது. முடிந்தால் தட்சிணாமூர்த்தியை டெய்லி வழிபாடு பண்ணுங்கள். குருவை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு ராசிக்கு லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல தான் கோச்சாரத்தில் குரு இருக்கிறது. அதனால் டெய்லியும் தட்சிணாமூர்த்தியை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். ஓகே, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, அடுத்தவங்களுக்கு வீடியோ ஃபார்வர்டு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.